பியூட்டிஃபுல் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மென்ஸ், இன்றைக்கி நம்ம ஸ்போக்கன் இங்கிலீஷை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பேச போகிறோம். அதாவது எப்போவுமே நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா, தமிழில் கொடுத்துட்டு நம்ம இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணிகிட்டு இருப்போம். ஆனால் இந்த டைமு நம்ம அப்படி பண்ண போகிறது இல்லை. இங்கிலீஷில் கொடுத்துட்டு அதை நம்ம தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ண போகிறோம். இதுவும் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஒன், குட் மேன். குட் மேனை நம்ம தமிழில் எப்படி சொல்லுவோம்? குட்னா நல்ல, மேன்னா மனிதன், அவ்வளோதான். ஓகேவா? குட் மேன்னா நல்ல மனிதன். நெக்ஸ்ட்டு, ஐ ஹாவ் டு டேக் த டிக்கெட். இது கொஞ்சம் பெரிய சென்டென்ஸாக இருக்கா? ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஐ ஹாவ் டு டேக் த டிக்கெட். இப்போ டிக்கெட்னா நம்மளுக்கு தெரியும், டேக்னா எடுக்கிறது. ஓகேவா? அப்போ ஐ ஹாவ், அப்போ ஐ ஹாவ் வந்து இங்கே வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஃப்யூச்சரில் வந்துருச்சு. அப்போ ஐ ஹாவ் டு டேக் த டிக்கெட். ஓகே, நான் டிக்கெட் எடுக்க வேண்டும். ஓகே, நான் டிக்கெட் எடுக்க வேண்டும், அவ்வளோதான். ஈஸி தான், சிம்பிள் தான். ஓகேங்களா? இப்போ அடுத்த சென்டென்ஸ் பார்க்கலாம். ஐ ஹாவ் டு த கேன்சல். ஓகே, ஐ ஹாவ் டு த கேன்சல். இதை நம்ம எப்படி சொல்லலாம்? அதே மாதிரி தான். ஐ ஹாவ் டு த கேன்சல், நான் ரத்து செய்ய வேண்டி உள்ளது. ஓகே, இதுவும் ஃப்யூச்சர் தான். ஓகேவா? இந்த ஹேவ் வந்து என்ன வரும்னா ஃப்யூச்சரில் வரும். அதனால் நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னா, ஐ ஹாவ் டு த கேன்சல். இதை நம்ம எப்படி எழுதலாம்? நான் ரத்து செய்ய வேண்டி உள்ளது, இல்லை நான் ரத்து செய்யணும் அப்படின்னு சொல்கிறது. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் சென்டென்ஸ், லெட்ஸ் கோ பை பிளெயின். ஓகே, லெட்ஸ் கோ பை பிளெயின். லெட்ஸ் கோனாலே என்ன வந்துடும்? போகிறது. ஓகேவா? இப்போ லெட்ஸ் கோ பை பிளெயின்னா என்னது? பை பிளெயின், பிளெயினோட. ஓகேவா? அப்போ இது நம்ம தமிழில் எப்படி மேக் பண்ணணும்? விமானம் மூலம் செல்ல முடிகிறது அப்படின்னு சொல்லணும். ஓகேவா? விமானம் மூலம் செல்ல வேண்டி இருக்குது. லெட்ஸ் கோ பை பிளெயின். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்க்கலாம். டோன்ட் கீப் போர். ஓகே, இது ரொம்ப ஈஸி தான். டோன்ட் கீப் போர், அதாவது போர்னால் என்னது? சலிப்பை ஏற்படுத்துறது. ஓகே, கீப் போர்னால் சலிப்பை ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறது. டோன்ட் கீப்னா அப்படியே மாற்றி சொல்லணும். சரியா? அப்போ எனக்கு சலிப்பை ஏற்படுத்தாத. ஓகே, சலிப்பை ஏற்படுத்தாத. ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் சென்டென்ஸ், ஐ ஓன்ட் கம். ஓகே, ஐ ஓன்ட் கம். ஐ ஓன்ட் கம்னா நான் வரமாட்டேன். ஓகே, நான் வரமாட்டேன். ஏன்னா இது ஐ ஓன்ட், ஓன்ட் வந்து என்ன, இங்கே வந்து ஐ ஓன்ட் வந்து ஃப்யூச்சரில் வந்துடும், அதனால் வரமாட்டேன். ஓகேவா? அடுத்து க்ளோஸ் த டோர். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்ன? க்ளோஸ் த டோர். இது ரொம்ப ஈஸி. க்ளோஸ் த டோர்னா கதவை மூடு. வெரி குட். நெக்ஸ்ட்டு, ஸ்விட்ச் ஆஃப் த செல். ஓகே, ஸ்விட்ச் ஆஃப் த செல் அப்படின்னா என்னது? செல், அலைபேசி. ஓகே, அலைபேசியை அணை. ஓகே, அலைபேசியை அணை. இப்போது நம்ம தமிழில், நம்ம இங்கிலீஷில் அந்த சென்டென்ஸை நம்ம சொல்லும்போதே நீங்கள் தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி பாருங்கள். ஓகேவா? அது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்களே ட்ரை பண்ணி பார்க்கும்போது இன்னும் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்ன அப்படின்னா, ஹவு ஃபாஸ்ட் த இயர் கான். ஓகே, ஹவு ஃபாஸ்ட் த இயர் கான், அதாவது என்னது? ஹவுனா என்னது? எப்படி. ஓகே, ஹவு ஃபாஸ்ட் த இயர் கான், வருஷம். ஓகே, கான்னா போயிடுச்சு. அப்போ ஹவ் எவ்வளவு சீக்கிரமாக என்ன ஆயிடுச்சு? வருடங்கள் ஓடிவிட்டது. ஓகேவா? அதுதான் என்னது? ஹவு ஃபாஸ்ட் த இயர் கான், எவ்வளவு வேகமாக வருடங்கள் ஓடுகிறது. ஓகேவா? எவ்வளவு வேகமாக வருடங்கள் ஓடுகிறது. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ஒன், ஐ ஹாவ் டு கோ டு அப்ராட். ஐ ஹாவ் டு கோ டு அப்ராட். இதை நம்ம எப்படி சொல்கிறது? ஹாவ் வச்சு நம்மளுக்கு நிறைய சென்டென்ஸ் வந்துருச்சு. நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள், ட்ரை பண்ணுங்கள். ஐ ஹாவ் டு கோ டு அப்ராட். கோ டு அப்ராட்னா வெளிநாடு செல்ல. ஓகே, ஐ ஹாவ், அப்போ நான் வெளிநாடு செல்ல வேண்டி உள்ளது, நான் வெளிநாடு போகணும் அப்படின்னு சொல்கிறது தான். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் சென்டென்ஸ், குட் சேலரி தேர். ஓகே, குட் சேலரி தேர். இது எப்படி சொல்கிறது? தேர்னா அங்கே, குட் சேலரினா நல்ல சம்பளம், அங்கே நல்ல சம்பளம் சொல்லுவாங்களே, அங்கே நல்ல சம்பளம் கொடுத்தாங்க அப்படி சொல்லுவாங்களே, அதுதான் குட் சேலரி தேர், அங்கே நல்ல சம்பளம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் சென்டென்ஸ், இட்ஸ் ஓகே. ஓகே, இட்ஸ் ஓகே. இது எப்படி சொல்கிறது? அது சரி. ஓகே, அது சரி. இப்போ நெக்ஸ்ட் சென்டென்ஸ், பெய்டு சேலரி. ஓகே, பெய்டு சேலரி. பெய்டு சேலரினா ஊதியம் பெருக்கப்பட்டது. ஓகே, ஊதியம் அதிகரிச்சிருக்கு, அதுதான் பெய்டு சேலரி. ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ்னால் காட் சேலரி. காட் சேலரி அப்படின்னா என்னது? ஊதியம் கிடைத்தது. ஓகே, என்னது? கெட்டு. கெட்டுக்கு பாஸ்டன்ஸ் என்னது? காட். ஓகே, காட் சேலரி அப்படின்னா என்னது? சேலரி வாங்கியாச்சு. ஓகே, காட் சேலரி. ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ், ஒய் டோன்ட் யூ கம். ஓகே, ஒய் டோன்ட் யூ கம், ஏன் நீ வரவில்லை.
ஓகே, இது நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம்னு நினைக்கிறேன். அதனால் உங்களுக்கு இது டக்குன்னு ஞாபகம் வந்திருக்கும். ஒய் டோன்ட் யூ கம், ஏன் நீங்கள் வரலை அப்படின்னு கேட்குறது. ஓகே, அடுத்து டோன்ட் யூ லைக், டோன்ட் யூ லைக் இது எப்படி சொல்லலாம்? டோன்ட் யூ லைக், உனக்கு விருப்பம் இல்லையா? ஓகே, உனக்கு விருப்பம் இல்லையா? ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ், இஸ் ஹீ யுவர் ரிலேஷன், இஸ் ஹீ யுவர் ரிலேஷன். இப்போது என்ன, ஹீ இஸ் யுவர் ரிலேஷன்னா என்னது? அவன் என் உறவுக்காரன் அப்படின்னு சொல்லலாம், சொந்தக்காரன் அப்படின்னு சொல்லி ஏதோ சொல்லலாம். ஹீ இஸ் என்னது? யுவர் ரிலேஷன், இது உங்கள் ரிலேஷன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். அதையே அந்த இது என்னது வெர்ப்பை வந்து முன்னாடி போட்டுட்டோம் அப்படின்னா அது கொஷினாக மாறிடும். இஸ் ஹீ யுவர் ரிலேஷன் அப்படின்னா இது உங்கள் ரிலேஷனா அப்படின்னு கேட்குறது, அவ்வளோதான். ஓகேவா? ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட்டு அடுத்து வெர்ப்பு அந்த ஃபார்மேஷனில் வந்ததுன்னா அது வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி ஆகிடும். அதுவே அந்த வெர்ப்பு வந்து ஃபஸ்ட்டு வந்துருச்சு அப்படின்னா அது கொஷின் மாதிரி வந்துடும். இஸ் ஹீ யுவர் ரிலேஷன், அவ்வளோதான். சரியா? என்ன, அவர் உங்களுடைய சொந்தமா அப்படின்னு கேட்குறது. ஓகே, நெக்ஸ்ட்டு, வென் டிட் யூ லீவ், வென் டிட் யூ லீவ் வந்து வென் வந்து என்ன ஆயிடுச்சு? எப்போது. ஓகே, வென்னுனால என்ன வந்துடும்? எப்போது. லிவ்னா என்னது? இடத்த விட்டு போகிறது. ஓகேவா? வென் டிட் யூ லீவ், டிட்டுங்கிறது வந்து இங்கே பாஸ்ட் டென்ஸ். ஓகேவா? டு டிட் நம்ம பார்த்தோம், டிட்டுங்கிறது பாஸ்ட் டென்ஸ். அப்போனா என்னது? வென் டிட் யூ லிவ், எப்போ நீ இங்கே இருந்து போன. ஓகே, எப்போ இடத்த விட்டு போன அப்படிங்கிறது தான் இந்த சென்டென்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா ஹவ் இஸ் நவ். ஓகே, ஹவ் இஸ் நவ். ஓகே, இப்போ எப்படி இருக்கிறது. ஓகே, ஹவ் இஸ் நவ்னா இப்போ எப்படி இருக்கிறது. நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா டிட் யூ, டிட் யூ சென்ட் த மணி. டிட்டு வந்து வந்துருச்சு, ஆனால் இங்கே வந்து என்ன, டிட்டு வந்து முன்னாடி வந்திருக்கு. இதை வந்து என்ன WH கொஸ்டினில் வராது, இது வந்து SR/NO கொஸ்டினில் வரும். டிட் யூ சென்ட் த மணி அப்படின்னு கேட்குறது. நீ பணத்தை அனுப்பிட்டேயா அப்படின்னு கேட்குறது. இதுக்கு நமக்கு ஆன்சர் என்ன பண்ணுவோம்? ஒன்று எஸ்னா எஸ் ஐ சென்ட் த மணின்னு சொல்லணும். இல்லை உங்களுக்கு அது நீங்கள் அனுப்பலை அப்படின்னா என்ன சொல்லணும்? நோ ஐ டிடின்ட். ஓகேவா? நோ ஐ டிடின்ட் சென்ட் த மணி அப்படின்னு சொல்லணும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் சென்டென்ஸ், see you later. ஓகே, see you later அப்படின்னு சொல்லுவாங்க எல்லோரும். என்னது, இப்போ மீட் பண்ணி பேசி முடிச்சுட்டு லாஸ்ட்டாக சொல்கிறது என்ன அப்படின்னா see you later. சரி, அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறது, பிறகு பார்க்கலாம், இதுதான் அர்த்தம். சரிங்களா? இன்றைக்கி நீங்கள் பார்த்த சென்டென்ஸ்லாம் ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஒரு சில சென்டென்ஸ் பெருசாக இருக்கலாம், ஆனால் இதை நீங்கள் மேக் பண்ணி பாருங்கள். இப்படி நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு ஃப்ளூவெண்ட் இங்கிலீஷ் உங்களுக்கு சென்டென்ஸ் ஃபார்மேஷன் புரிஞ்சிடும். அதை எப்படி ஃபார்ம் பண்ணுறதுன்னு உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாகிடும். சரியா? இந்த மாதிரி நீங்கள் படிக்கும்போது நீங்கள் சீக்கிரமாக இங்கிலீஷை கற்றுக்கலாம். என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்ததாக பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.